இவ்வளவு நாளா நான் போட்டு வச்சிருந்த திட்டங்கள் 2 ராஜ்யமும் இப்ப போரிடுறதுக்காக தயாராகியிருக்காங்க. ஆனா அதெல்லாம் முறியடிக்கிற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையா இந்த ஜெயிண்ட் வந்து நிக்கிறான். திடீர்னு இவன் எங்க இருந்து வந்தான்? எதுக்காக? அது நான் ட்ராப்னம். அவன்தான் ரன்னவ். இது ஒரு அற்புதமான திட்டம் டிராப்லோ. அது நான் ட்ரான்லோ, அவன் தான் டிராப்லோ. இத சாதகமா வச்சு 2 நாட்டு ராஜ்யத்தையும் அடக்கி அங்க நான் ராஜாவா ஆகலாம்னு இப்ப பிளான் பண்ணி வச்சிருந்தா அது நடக்காது போல. இப்ப என்ன நடக்குது? அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? டிராப்லோ இங்க வா, ஜெயண்ட்டை ஃபாலோ பண்ணு. அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்து அதை எழுதி வச்சுக்கோ. அப்பதான் நீ எதையும் மறக்க மாட்ட. ஐயோ, இப்ப நம்ம என்ன பண்றது? அவன்தான் போயிட்டானே. ஒரு வேளை நீ ஜெயிண்டா இருந்திருந்தா அப்ப நீ எங்க போயிருப்ப? சரி, அதை விட நம்ம அவனை பார்த்து அங்கேயே கேட்டுக்கலாம். ஓஹோ, அங்க பாரு, அவன் அங்க போயிட்டு இருக்கான். சீக்கிரம் வா, வா போய் கேட்போம். உங்களால எங்க 2 பேர்த்துக்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அவர் வரமாட்டாரு. அவரால வர முடியாது. அவருக்கு ஏதோ ஆயிடுச்சு. மெரினாரா, பாஸ்டோ, பயப்படாத. இது என்னுடைய நண்பன் தான், கலிவர். எப்படி இருக்கீங்க? இங்க பாரு, நம்ம இளவரசர். அந்த பாஸ்தா பொண்ணோட அவர் ஒன்னா இருக்காரு. நான் இத உனக்காக கொண்டு வந்திருக்கேன் மெரினாரா. ஓ பாஸ்டோ, இது பாஸ்தா. ஓ, ரொமான்டிக்கா இருக்கு. நீங்க சொல்றது உண்மைதானா? போரை ஆரம்பிக்கிறதுக்கு இது ஒரு விஷயமே போதுமானது. ஆனா அந்த ஜெயண்ட் இதுக்கு தடையா இருப்பான். அதனால முதல்ல அவன் கதையை நாம முடிச்சாகணும். அந்த இடத்துல திருடிட்டு ஜெயண்ட் தான் அங்க தீ வச்சுட்டு போயிருக்கான். இப்படிதான் எல்லார்கிட்டையும் சொல்லணும். இந்த சம்பவத்துக்கு இந்த நாட்டோட குடிமக்கள்களான நீங்க தான் சாட்சி. நெருப்பு, நெருப்பு! என் மாளிகையில தீ பிடிச்சிருக்கு. யாராவது உதவுங்க. சீக்கிரம் எல்லாரும் போய் தண்ணி கொண்டு வாங்க. சீக்கிரம் போங்க, சீக்கிரம் சீக்கிரம். மிஸ்டர் கலிவர், ஓ, அவன் செஞ்ச காரியத்தை நீ பாத்தியா? எவ்வளவு அற்புதமா நெருப்பு அணைச்சான். அவன் தான் உண்மையான ஹீரோ. அதையும் நீ கண்ணால தானே பார்த்த? ஆமா அரசே, அரச மாளிகை மேல இந்த ஜெயண்ட் துப்புனதை நானும் பார்த்தேன். நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. என்ன? அது உண்மைதான். அவன் செஞ்சது அந்த மாதிரி ஒரு விஷயம்தான். நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இந்த ராஜ்யத்தோட சட்டத்தை அவமதிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய குற்றம் இல்லையா? நான் உதவிதான் செஞ்சேன். சரிதானே, காப்பாத்துறதுக்காக தானே அவர் இதை செஞ்சாரு. இது செய்யறது தப்புன்னு அவருக்கு தெரியாது இல்ல? அரசே, சட்டம் என்னங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆமா, அது உண்மைதான். இருந்தாலும் நாம இத என்னோட அறைக்கு போய் யோசிச்சு பார்க்கலாமா? வாங்க. என்ன என்ன பேசிட்டு இருக்காங்க? என்ன பண்ண போறாங்க? அவரு இந்த இடத்துக்கு புதுசு தானே. இங்க இருக்கிற சட்டத்தை பத்தி அவருக்கு தெரியாது. அரசே, குற்றங்களை நாம மன்னிக்க கூடாது. அப்புறம் மத்தவங்களும் இதை பார்த்து ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, உண்மைதான். சட்டத்துல தெளிவா இருக்கு. அந்த ஜெயிண்ட்டுக்கு மரண தண்டனை கொடுத்தே ஆகணும், நாளைக்கு பொழுது சாயறதுக்குள்ள. மிஸ்டர் கலிவர், மிஸ்டர் கலிவர்,
என்னாச்சு பாஸ்தாவ்? சீக்கிரம் என்னோட வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க. நீங்க இங்க இருந்து உடனே கிளம்பி ஆகணும். நாளைக்கு காலையில உங்களை கொல்ல போறாங்க இந்த இடத்துல தான். இது எல்லாமே அந்த கைரிஸோட வேலை தான். அவன் ரொம்ப மோசமானவன். இங்க பாருங்க, அவன் ஒரு பொய்யன். ஆ, ஆனா வேற போறதுக்கு எனக்கு எந்த இடமும் இல்லையே பாஸ்தோ. கண்டிப்பா இருக்கு சார், என் கூட வாங்க. மெரினாரா உங்களை கண்டிப்பா பாத்துப்பா. ஓ, என்னால இதை நம்பவே முடியல. எல்லாத்தையும் நீங்க தாமதமா தான் புரிஞ்சுக்கிட்டீங்க அரசரே. நான் தான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னனே அவன் ஒரு ஸ்பைன்னு. ஞாபகம் இல்ல? அவரை கொல்லைக்கு திட்டம் போட்டீங்க, அதனாலதான் அவரு அங்க போறாரு. நல்லா யோசிங்க இளவரசே. அந்த ஜெயிண்ட் இங்க இருந்து அங்க போறான்னா அப்ப கண்டிப்பா ஒரு காரணம் மட்டும் தான் இருக்கும். அவங்க நம்மள தாக்க போறாங்க. நீங்க என்ன பேசுறீங்க? அவங்க உடனே நம்ம மேல போர் தொடுக்க போறாங்கன்னு எனக்கு என்ன போரா? நம்ம மேல போர் தொடுக்க போறாங்களா? போர் நான் சொன்னாங்க. யார் சொன்னது போறேன்னு? சும்மா சத்தம் போடாதீங்க. கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா தூங்க முடியல. நம்ம ஜெயிண்டே நம்மளுக்கு எதிராக தாக்க போறாங்க. 41 நகரங்கள் ஏற்கனவே அழிஞ்சிருச்சு. இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க, நான் அதுக்கப்புறமா வெளியே வரேன். போரா என்ன போரு? போர், இந்த போர் நடக்க போகுது. எல்லாரும் உடனடியா தலைமறைவாயிடுங்க. எல்லாரும் பாதுகாப்பான இடத்துல போய் ஒளிஞ்சுக்கோங்க. முதல்ல பெண்களும் குழந்தைகளும் பாதுகாப்பா இருங்க. பாதுகாப்புக்கு நாங்க இருக்கோம். கதவுகளை சாத்திக்கிட்டு பத்திரமா இருங்க. ஆயுதங்கள் எல்லாம் தயாரா இருக்கு. எல்லாத்தையும் சீக்கிரம் கொண்டு வாங்க. சீக்கிரம் எல்லாருமே தைரியமா இருங்க, தயாரா இருங்க. இந்த போரை நம்ம கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். இந்த போரை நாம எதிர்த்தே ஆகணும். எல்லாரும் தயாரா இருங்க. போருக்கான உத்தரவு, படைகள் அனுப்புறதுக்கான உத்தரவு, XJ 997 பயன்படுத்துறதுக்கான உத்தரவு. அப்பா இப்ப இல்ல கண்ணா, நான் உத்தரவுகளை போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பா, இதெல்லாம் நீங்க உடனடியா நிறுத்தணும். இப்ப இத பத்தி பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. ஆமா, ஸ்கை ஐ சொல்றது சரிதான். போர் ஆரம்பிக்கும் போது நமக்கு நேரம் இல்ல. ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை நிறுத்துறதுக்கும் நமக்கு வழி இல்ல. இதுக்கான ஏற்பாடுகளை எல்லாத்தையும் நான் உடனே செஞ்சாகணும். இது அந்த அளவுக்கு நல்லதில்ல. வரலாறுல இடம் பிடிக்கிற மாதிரி ஒரு சிறப்பான நூடுல்ஸை தான் நீ தயாரிக்கணும். ஒரு சிறப்பான பாஸ்தாவை தான் நான் பார்க்கணும்னு இப்ப நினைக்கிறேன். போய் வேலைய பாரு. எந்த நேரத்துல வேணாலும் போர் ஆரம்பிக்கலாம். அப்பா, இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க இந்த போரை நிறுத்தணும். இதுக்கு மேல அதுக்கு வாய்ப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு. என்னது இது? ஒரு போர் தான். பார்த்தாலே தெரியுது இது போருக்கான சூழல் தான். என்னால இப்படி நின்னு வேடிக்கை பார்க்க முடியல. ஆனா அவங்களால எதுவும் செய்ய முடியாது. மெரினாராவை என்னால பாதுகாக்க முடியும். இளவரசர் பாஸ்தோ, இது ரொம்ப ஆபத்தானது.